ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே நம்ம நிலா சோழனோட வீட்டுக்கு வராங்க. எதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லவன் ஃபோன் பண்ணி ரொம்பவுமே அழுதாப்புலல, உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு, பல்லவன பார்க்கறதுக்காக தான் நிலா வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அங்க இருக்கிறவங்க. நிலா வந்த உடனே எல்லாருமே சந்தோஷப்பட்டு உள்ளார கூட்டிக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் உடம்பு சரியில்லைன்னு படுத்திருக்கிறாப்புல இல்லையா? நம்ம நிலா வந்து உட்காந்து பல்லவன தொட்டு பார்த்து, "உடம்பு எப்படி இருக்கு?" அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேரன் டீ எல்லாம் போட்டு கொண்டு வந்து குடுக்குறாப்புல. "இந்த டீய நான் ரொம்ப மிஸ் பண்றேன்." அப்படி இப்படிலாம் நிலா டயலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா சோழன் வந்து நிலா கிட்ட என்னென்னமோ பேசி பார்க்குறாப்புல. ஆனா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல நம்ம நிலா. சோழன் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆன்சரும் பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம நிலா. இதனால சோழனுக்கு மூக்கொடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க இங்கேயே வந்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் நம்ம நிலா ஒண்ணும் சொல்லவே இல்ல. எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. சேரன் நான் வந்து விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பின்னாடியே போக பார்க்குறாங்க. உடனே சோழன் இருந்துக்கிட்டு, "அண்ணன் அண்ணன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணே நான் போறேன்" அப்படின்னு உடனே உடனே நம்ம சேரன் எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சோழன் உன் கூட வருவான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நிலா இல்ல இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க மட்டும் தனியா கிளம்ப போறாங்க. ஆனா நம்ம சோழன் விடாம நிலா பின்னாடியே பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கிறாப்புல. "நீங்க எதுக்கு என் பின்னாடி வரீங்க?" அப்படி இப்படின்னு நிலா கேட்க, "இது என்ன உங்க அப்பா விட்டு ரோடா? யார் வேணும்னாலும் போலாம். நான் மாட்டுக்கு நீங்க இப்படி போங்க, நான் இப்படி போறேன்" அப்படின்னு அப்படியே கலாட்டா பண்ணிக்கிட்டே வராங்க. இப்ப சோழனும் நிலாவும் போறத பார்த்துட்டு ஏற்கனவே பேசுனாங்க இல்லையா? "நிலா ஓடி போயிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னம்மா மறுபடியும் வந்துட்டியா? நீ வீட்ட விட்டு ஓடி போயிட்டேன்னு சொன்னாங்க" அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களா கேள்வி கேட்டுக்கிட்டே வராங்க. அப்பதான் நிலா யோசிச்சு பார்க்குறாங்க. ஏற்கனவே இந்த வீட்ல கெட்ட பேரு, இப்ப நம்ம வேறயா வந்துட்டு போனதுனால இன்னும் கெட்ட பேர் ஆயிடுச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க. பத்தாததுக்கு நம்ம சோழன் வேறயா பின்னாடியே கெஞ்சிக்கிட்டு வராப்புல இல்லையா? இதெல்லாம் பார்த்துட்டு நிலா மனசு மாறிட்டாங்க. இருந்தாலும் அத வந்து சோழன் கிட்ட சொல்லவும் இல்ல, வெளிப்படுத்தவும் இல்ல. அத தெரிஞ்சுக்காம நம்ம சோழனும் வந்து பார்த்தீங்கன்னா, மானங்கெட்டு போயி நிலா பின்னாடியே போய்க்கிட்டே இருக்கிறாப்புல. இங்க தான் இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க போய் ஹாஸ்டலுக்கு போயிட்டு, ஆபீஸ்க்கு போயிட்டு வர்ற வழியிலயும், நம்ம நிலா பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் வந்து மன்னிப்பு கேட்கிறாப்புல. "நான் வேணும்னா அந்த வீட்ட விட்டு போயிடுறேன். நீங்க வந்துருங்க" அப்படின்னு சொன்ன உடனே, "அப்படியா? அப்படின்னா நீங்க வீட்ட விட்டு வெளியில போனதுக்கப்புறம் சொல்லுங்க, நான் வந்துடுறேன்" அப்படின்னு நிலா சொல்ல, சோழனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இதெல்லாம் சும்மா தான் நிலா சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியுது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சோழன் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. "நான் போயிடுறேங்க, நீங்க வந்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கிளம்பிடுறாப்புல. இப்ப நைட் டைம் ஆயிடுது. நைட்ல வந்து நம்ம பல்லவனும், சேரனும் சேர்ந்து நிலாவ வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வந்துடுறாங்க. ஹாஸ்டல காலி பண்ணிட்டு. இங்க சோழனுக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா? ஹாயா நிலாவோட ரூம்ல படுத்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. உள்ளார போய் நிலா நிக்கிறாங்க. பார்த்த உடனே ஷாக் ஆகி இது பிரம்மையா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் பல்லவன் வந்து நிஜமாவே அண்ணி வந்துருச்சுன்னு சொன்ன உடனே ஷாக் ஆகி கீழேயே விழுந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம சோழன் பயின்ற கலாட்டாவே பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன யாருமே கண்டுக்கவே இல்ல. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, நிலா சோழன் கிட்ட, "ஆமா எப்ப வீட்ட காலி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சோழனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அங்க ஒரு கிண்டல், கலாட்டா பார்க்கறதுக்கே ஜாலியா இருந்துச்சு. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.